Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா ஹோம்மேட் ஃபேக் நெயில்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இத பார்த்தா உங்களுக்கு ஹாரர் படத்தோட நெயில் மாதிரி இருக்கும். பட் சும்மா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ இல்லை பிரெத் வேணுமோ லென்த் வேணுமோ ஏதோ ஒன்று வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் என்னோடய நிஜமான நெயில் இந்த அளவு தான் ஹைட் இருக்கும். ஏன்னா நான் நிறைய நெக்கோ கடிச்சிட்டே இருப்பேன். ஸோ என்ன மாதிரி நிறையா பேருக்கு நெயில் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருக்கும். நானும் ரொம்ப ட்ரை பண்ணி 1 வீக் அப்படியே வளர்ப்பேன். ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அப்படியே கடிச்சிருவேன், மறந்து போய். ஸோ என்ன மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேக் நெயில்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம், கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. அண்ட் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு பெரிய 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 பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட ஃபேக் நெயில் செய்யறதுக்கு மெயினான ஒரு மெட்டீரியலே A4 ஷீட் தான். A4 ஷீட் அப்புறமா ஒரு ஃபெவிகால், அவ்வளவுதான். 2 வச்சு ஈஸியாக நம்ம ஃபேக் நெயில் செஞ்சிடலாம். இப்போ உங்களோட ஃபேக் நெயில் எந்த அளவுக்கு ஹைட்டில் வேணுமோ அதை விட டபுள் டைம்ஸில் நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. இது கரெக்டாக உங்களோட நெயிலோட டபுள் சைஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம எதாவது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலோ இல்லாட்டி நம்மளோட நெயிலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலோ கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை 4ஆக மடிச்சுக்கோங்க. அதுதான் அதோட திக்னஸ்ஸு. 4க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளோட ஃபேக் நெயில்ஸ் நல்லா தெளிவாக தெரியும் நம்ம ஃபேக் நெயில்ஸ் ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறது. இல்லை 4 விட சின்னதாக மடிச்சிங்க அப்படின்னாலும் அது ரொம்ப திக்காக தெரியாது. இப்போ 4ஆக மடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை நெயில்ஸ், அதாவது 5 நெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 நெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விட்த் இருக்கும் இல்லையா, அந்த விட்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபெவிகால் எடுத்து இந்த 4ஆக மடித்தோம் இல்லையா, அந்த 4த்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டினோம் இல்லையா, அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரி 4ஆக மடித்து நல்லா ஒட்டிக்கலாம். நம்ம இப்போது எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. மொத்தம் 5 ஃபிங்கர்ஸ் 5 நெயில்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ 5 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சோம்ல, அந்த பீஸ் ஒன்றொன்றுத்தையும் எடுத்து உங்களோட ஒவ்வொரு விரல் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு விரல்லையும் வச்சு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணும். அண்ட் இப்போ நீங்கள் உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு என்னோடய நெயில் ஹைட் இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதே ஹைட்டுக்கு நம்மளோட எல்லா பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நெயில்ஸ், நம்மளோட ஃபேக் நெயில்ஸ், அது எல்லாத்தையுமே அதே ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு சின்ன நெயிலே போதும் அப்படின்னா நீங்கள் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பெருசாக டு த மேக்ஸிமம் என்னால் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த நெயில்ஸில் வச்சு பாருங்கள். என்னோட கைக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கட்டை விரல் மட்டும் ஒரு மாதிரி பா ஷேப்பில் இருக்கும், மற்ற 4 விரலும் யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு உங்களோட கையில் வச்சு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். ஒவ்வொரு விரலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட விரலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ ரொம்ப தெளிவாக தெரியும் நம்மளோட ஃபேக் நெயில்ஸ் நம்ம ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும். அண்ட் நெயில்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட 5 விரல்லையுமே நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த விரலுக்கு எந்த பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிறத வந்து நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து மறந்து போயிட்டேன் எந்த விரலுக்கு எதை கட் பண்ணி வச்சோம் அப்படின்ட்டு. ஸோ மிஸ்மேட்ச் ஆகிருப்போது. அதுக்கப்புறமா திருப்பி எடுத்து அதை வந்து செட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சேன். நீங்கள் வந்து அதை தப்பு பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்மளோட 5 விரலுக்கான நெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒட்ட வேண்டியது தான். ஒட்டுறதுக்கு நம்ம ஃபெவிகால் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் இதை வந்து நல்லா பிடிச்சிக்கணும். இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். அப்படி பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்துடும். இதே மாதிரி நம்மளோட எல்லா விரல்லையும் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க உங்களோட ஹைட் வந்து ஓகேவா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கோங்க, இல்லை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெயில் பாலிஷை வந்து ஃபில் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேக் நெயில் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் நம்மளாலே நம்ப முடியாது, நிஜமான நெயில் மாதிரியே இருக்கும். சீரியஸாக நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத. இப்போது நம்ம எல்லா நெயில்லையும் வந்து நெயில் பாலிஷை வந்து ஃபில் பண்ணியாச்சு. முடித்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஆனால் திருப்பி பாருங்களேன், திருப்பி பார்த்தோன்னா இந்த நல்ல ஒயிட் கலரில் நல்லா காட்டி கொடுத்துரும் நம்ம வந்து ஃபேக் நெயில்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. இதை மறைக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பின்னாடியும் ஃபுல்லாக பாலிஷ் பண்ண போகிறோம். பாலிஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்க இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இதே மாதிரி 5 விரலுக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம், 5 நெயிலுக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது சுத்தமாக இது வந்து ஃபேக் நெயில் அப்படிங்கிறது அடையாளமே தெரியாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறதுனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வெறும் பிளெண்டாக பிளாக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ மேலே ஒரே ஒரு கோட்டிங், ஒரு சில்வர் கோட்டிங் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில்வர் கலரில் ஒரே ஒரு கோட்டிங் தான் கொடுக்குறேன் நான். இந்த மாதிரி ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிளாக்கும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். மேலே ஒரு லைட்டாக அந்த சில்வர் கோட்டிங்கும் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட நெயில் பாலிஷ் பண்ணியாச்சு, நெயிலும் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபேக் நெயில்ஸ் வந்து ஒட்டியாச்சு. சூப்பராக இருக்குல்ல. இதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்டோன்ஸோ இல்லை பீட்ஸோ வந்து ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பொட்டு நான் இங்கே வச்சுருக்கேன்ல, இந்த பொட்டு தான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, ஓ மை காட், ஓகே உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல ஓட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் லுக்காக, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட நெயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபேக் நெயிலுன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம க்ளோஸ் பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த நெயில் பைட்டிங் ஹேபிட் இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனால் யாருமே தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்பவே மாட்டாங்க இது வந்து ஃபேக் நெயில்ஸ் அப்படின்ட்டு. நிஜமான நெயில்ஸ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா வந்துச்சா ஏதாவது சொதப்பிட்டிங்களா அப்படின்ட்டு. அண்ட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். இது வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து திருப்பிலாம் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஃபேக் நெயிலை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ இல்லாமல் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேக் நெயில்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் வந்து சீக்கிரமே போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.